ஹாய், வெல்கம் டு பவர் டெக்கி. நான் உங்க சக்திகுமார். இந்த வீடியோல இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னா என்ன, இஃப் எல்ஸ் இஃப் லேடருடைய சிண்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஃப் எல்ஸ் இஃப் லேடர்ன்றது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்டோடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிகாஸ் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டும், சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பட் இஃப் எல்ஸ் இஃப் லேடரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இஃப்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை நம்ம மென்ஷன் பண்றோம். அதுல இருக்கக்கூடிய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்றோமோ அது எக்ஸிக்யூட் ஆயிட்டு ரிமைனிங் எதையுமே கன்சிடர் பண்ணாது வெளியில வந்துடும். சப்போஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் எல்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அதுல இருக்கக்கூடிய அந்த இஃப் கண்டிஷனை வந்து வெரிஃபை பண்ணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்ஸ் இப்போ வந்து அது ஸ்கிப் பண்ணிடும். இந்த மாதிரி எல்ஸ் பார்ட்ல நம்ம இஃப் கண்டிஷன் மென்ஷன் பண்ணி அதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வரோம் இல்லைங்களா. ஸோ அதனாலதான் இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா வெரிஃபை பண்ணிக்கிட்டே வருது இல்லைங்களா, இதுல எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஃபைனலா எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் இப்ப பண்ணலாம். இந்த சாம்பிள் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து இன்புட்டா வாங்க போறோம். அப்படி வாங்கக்கூடிய நம்பரு 1 to 10க்குள்ள இருந்தா அந்த நம்பரை வந்து நம்ம வேர்ட்ல ஷோ பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா சம் மெசேஜஸ் சொல்ற மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ நான் ஒரு நம்பரை இன்புட்டா வாங்க போறேன் இல்லைங்களா, அதுக்காக நான் ஒரு இன்டிஜர் வேரியபிள் நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ யூசருக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக நான் கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்டர் எ நம்பர் பிட்வீன் 1 to 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். தென் யூசர் கொடுக்கக்கூடிய இன்புட்டை நான் கன்வெர்ட் பண்ணி நம் என்ற வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இஃப் எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்ணி இதை எப்படி பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப கொடுக்கக்கூடிய நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பாக்குறோம். அப்படி இருந்தது அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைன்ல 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றோம். சப்போஸ் 1 இல்லைன்னா அடுத்த நம்பரை செக் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ எல்ஸ்ல இஃப் யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்றோம். சப்போஸ் கொடுக்கக்கூடிய நம்பர் 2 இருந்தா 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றோம். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து 10 வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஏதாவது ஒன்னு இருந்ததுன்னா அதை வந்து வேர்டுல பிரிண்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். சப்போஸ் இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா ஏதோ சம்திங் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சுன்னா அதை ஃபைனலா எல்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணி அதுல எதுவும் இஃப் கண்டிஷன் மென்ஷன் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு எதுவுமே கண்டிஷன் மேட்ச் ஆகல அப்படின்னா the number is not between 1 to 10 அப்படின்ற மெசேஜ் பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபைனலா ஸ்கிரீனை வந்து ஹோல்ட் அப் பண்ணி வைக்கிறதுக்காக கன்சோல் டாட் ரீட் லைன் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வேல்யூ வந்து 5ன்னு சொல்றேன். இப்போ வேர்ட்ல 5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அகைன் அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டு நான் வேல்யூ 8ன்னு தரேன். இப்போ 8ன்ற வேர்டு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. தென் அகைன் ரன் பண்ணி நான் நம்பர் 1 to 10க்குள்ள இல்லாத ஒரு நம்பரை தரேன். ஸோ 15 அப்படின்னு சொல்லிட்டு தரேன். இப்ப பாத்தீங்கன்னா the number is not between 1 to 10 அப்படின்ற மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது நம்ம ஃபைனலா எல்ஸ் பிளாக்ல கொடுத்திருக்கக்கூடிய அந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னா என்ன, இஃப் எல்ஸ் இஃப் லேடரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இஃப் எல்ஸ் இஃப் லேடர்ல லாஸ்டா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும். தென் இந்த எக்ஸசைஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு நம்பரை வந்து இன்புட்டா வாங்கிட்டு அந்த நம்பர் வந்து என்ன டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் எ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். தென் யூசர் வந்து இன்புட் 1ன்னு கொடுக்குறாங்கன்னா 1 இஸ் அ சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் அகைன் நம்ம ரன் பண்றோம், என்டர் எ நம்பர் அப்படின்னு கேட்கிறோம். அதுல யூசர் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் தராங்க அப்படின்னா 100 இஸ் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.